ஐயனுடைய பாதாபதங்களை பணிந்து கொண்டு இன்று இந்த வாரம் நடைபெறுகின்ற நடைபெற்றோருக்கான புலருணர்வு வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது இங்கே சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த மதியம் நடைபெறுகின்ற இந்த விசேட பூஜை வழிபாடுகள் இதுவே சிறப்புற நிறைவு பெற்று இப்பொழுது அந்த சக்தி பூஜைக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் இங்கே கொண்டு வந்து எழுதி இந்த ஸ்பீச்சுகளை கேட்கிறதுக்கு விட்டிருக்கின்றார். அதிகமாக வருகின்றவர்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த சாஸ்தாபீடம் ஞானமையவர் தேவஸ்தானமானது வெறுமனே வழிபாடுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காது, இந்த சமூக மட்டத்திலே இருக்கின்ற சில உதவி திட்டங்களை செய்து வருவதிலே அளப்பெரிய பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த வாரம் நான் கூறியிருந்தேன், இந்த இடர் காலங்களில் கூட இந்த சாஸ்தாபீடமானது அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தங்களில் கூட இங்கே சமைத்த உணவுகள் செய்து இந்த சாஸ்தாபீட இளைஞர்கள் மிகவும் அதி உன்னதமான அந்த வெள்ளங்களில் கூட அவர்கள் சென்று அந்த வீடு வீடாக அந்த வீட்டிலிருந்து வெளிவர முடியாதவர்களுக்கு அந்த உணவுகளை அளித்திருந்தார்கள். உண்மையிலேயே அந்த விடயம் பாராட்டப்பட வேண்டியது. ஏனென்றால் நான் நினைக்கின்ற இந்த பிரதேசத்திலே அந்த வெள்ளம் செய்வது கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில் இங்கு வருகை தந்து அவர்கள் அந்த உணவு கொட்டகங்கள் தயார் செய்யப்பட்டு வழங்கியிருந்தார்கள். அதே போன்று இந்த கல்வி செயற்பாடுகளுக்கு இந்த சாஸ்தாபீடம் உண்மையிலே முன்னணியான செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. இங்கு சில பாடசாலைகளுக்கு அந்த கொட்டகைகள் அமைத்துக் கொடுத்தல் அல்லது அந்த வறிய மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை மேற்கொள்ளல் போன்ற உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இந்த ஆலயத்திலே இப்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பது இந்த உலர்ணவு விநியோகமானது உண்மையிலே அந்த நலிவுற்றவர்கள் அந்த உணவினை பெற்றுக்கொள்வதிலே மிக சிரமங்களை எதிர்நோக்குகின்றவர்கள் அவர்களுக்காகவே இந்த நமக்கு நாமே என்கின்ற அந்த உதவி திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், நமக்கு நாமே என்பது நாம் மூன்று வேளை உணவு உண்ணுகின்றோம், நமக்கு வசதி இருக்காக இருந்தால் அந்த வசதியற்றவர்களும் உணவு விடயத்திலே 3 வேளை அவர்களும் உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் அந்த நமக்கு நாமே என்கின்ற அந்த உதவி திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே அந்த வசதி படைத்தவர்கள் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களால் இயன்றவர்கள் கூட இந்த உதவி திட்டங்களிலே இணைந்து எமது கபிலசாமி அவர்களோடு இணைந்து நீங்களும் செயலாற்ற முடியும். அல்லது உங்களுடைய நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த விடயங்களை கூறி அவரோடு இணைந்து இந்த உதவி திட்டத்தை வித்தரிக்க வேண்டும் என்று நானும் உண்மையில் விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினாலே வழங்கப்படுகின்ற புலருணவு விநியோகங்கள் அந்த உண்மையிலேயே நடைபெற்றவர்களுக்கு அது போதுமானதாக இல்லை. ஆகவே அந்த வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய அந்த சிறு துளி எதிர்வெள்ளம், அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் அனுப்புகின்ற அந்த சிறிய ஒரு பணம் இங்கு பெரிய அளவிலே அந்த உதவி திட்டங்களை மேற்கொள்வதற்கு உண்மையிலே அது ஏற்புடையதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அனைவரும் இந்த திட்டங்களிலே இணைந்து மென்மேலும் இந்த கிராமத்தோடு மட்டும் அல்லாது வெளியிடங்களில் இருக்கின்றவர்களுக்கும் நாம் இந்த உதவி திட்டங்களை கொடுப்பதற்காக தீர்மானித்திருக்கின்றார் கபிலசாமி அவர்கள். ஆகவே நமது இந்த கிராமத்திலே இருக்கின்றவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்ற அந்த கஷ்டப்பட்டவர்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனையின் வாயிலாக கூறியிருக்கின்றார். அது நிச்சயமாக நிறைவேறும். மேலும் இது வித்தரிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு எனது நல்லாசைகளையும் கூறுகின்றேன். அத்தோடு எமது ஆலயத்திலே அந்த 60 நாட்களும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலே இருந்து தைப்பொங்கல் வரை 60 நாட்களும் இந்த ஐயனுக்குரிய நாட்களாக அந்த விசேட பூஜை வழிபாடுகள், மாலை அணிதல், நமது ஆலயத்திற்கு வருகை தருகின்ற சுவாமிமார்களுடைய வழிபாட்டு முறைகள் இங்கு சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இதிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லது சிலருக்கு தெரிந்திருக்காமல் இருக்கும், ஐயனுடைய வழிபாடுகளிலே மிகவும் முக்கியமானது அந்த பஜனை வழிபாடு. ஐயனை நாம் அந்த பாடுகின்ற பாடல்கள் மூலமே தான் ஐயனை நாம் வரவழைக்க முடியும், எம்மோடு இரண்டர கலக்க முடியும். அந்த வகையிலே அந்த பன்னிசை பாடல்களை இசையோடு வழங்க வேண்டும் என்கின்ற
அபிலசாமி அவர்களுடைய சிந்தனைக்கு அமைவாக இங்கு இசை வகுப்புகள் ஆரம்பமாவதற்கு இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த இன்றைய தினம்தான் இப்பொழுது அந்த இசைக்கருவிகள் வந்திறங்கி இருக்கின்றது. இப்போது அதாவது மிருதங்கம், வயலின், அதோடு தொடர்புடைய சில வாத்திய கருவிகள் புதிதாக இங்கு இன்றைய தினம் வந்திறங்கி இருக்கின்றது. இவற்றிற்கு வகுப்புகள் இங்கு நடைபெற இருக்கின்றது. மாணவர்கள் மாணவிகளை இதற்கு இணைத்துக் கொள்வதற்கு இருக்கின்றார்கள். அதற்கான அதாவது ஹோம் ஒன்று என்று இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இசைக்குழுவிலே அதாவது இசை சங்கமம் அந்த எல்லா வாக்கியங்களோடு அந்த ஐயனுடைய பயனை இங்கு நடைபெறும். அதற்காக அந்த சங்கீதத்தோடு மனத்தை இங்கு படிப்பதற்காகவே இங்கே ஆசிரியர்களை நியமிக்க இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் நலப்பிரிப்பிகள் அந்த இசைத்துறையிலே ஆர்வம் இருக்கின்றவர்கள் இந்த இசை பயணத்திலே சேர முடியும். அவர்கள் இங்கே இந்த கோமை பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி இவர்களிடம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இங்கே அந்த வகுப்புகள் நடைபெறும். ஆகவே இறைவனுக்கு இசை அச்சை என்பது உங்களுக்கு தெரியும். இசையினாலே வசமாகாத இதயமெது என்ற பாடல்கள் போன்று ஐயனையும் அந்த இசையினாலே மகிழ்விக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையின் பிரகாரம் அந்த பன்னிசையோடு இதை பாட வேண்டும் என்பதற்கு அமைவாக இந்த வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்குரிய மாணவர்கள் இங்கே 20 பேரை அழைக்கின்றேன் இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த 20 பேரும் முன்னுரிமை அடிப்படையிலே ஏற்றுக் கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு இந்திய ஒன்று வைத்துதான் இதை செலக்ட் பண்ணுவாங்க நினைக்கின்றேன்.